எல்லாத்துக்கும் வணக்கம். ரைட், நம்ம பார்ப்போம். பாருங்க, இப்ப ஒரு பாதை வந்துருக்கு. ரைட், இது வந்து 100 மீட்டர் ஒரு பாதை. ரைட், 100 மீட்டர் ஒரு பாதை. ரைட், அப்ப இதுல 100 மீட்டர் பாதையில, ரைட், 100 மீட்டர் பாதையில ஒரு வாகனம் வந்து, ரைட், ஒரு வாகனம் வந்து ஒரு மாறாத கதிர், ரைட், ஒரு மாறாத ஒரு கதிர், அதாவது வேகம்னு வச்சுக்கோம். ரைட், கதி இல்லாட்டி வேகம். ரைட், மாறான கதி வேகத்துல ஒரு வாகனம் வந்து போயிட்டு இருக்கு. ரைட், 100 மீட்டர் பாதையில போயிடுது. ரைட்டா, புதுசா இருக்கும். ரைட், நல்லா விளங்கிக்கங்க, விளங்கினா தான் செய்யலாம். ரைட், இந்த வாகனம் இந்த இடத்துல இருந்து, அதாவது இது எக்ஸ்டோ, இது வந்து ரைட், ஒரு ட்ரெயின் வைங்கள, ஒரு ட்ரெயின் என்ன நடக்குது, எக்ஸ்ல இருந்து வை, அதாவது ஒரு ஸ்டேஷன் ஸ்டேஷன் அப்படின்னு வந்து வை வரைக்கும் என்ன செய்யுதுன்னு கேட்டா 100 மீட்டர். ரைட், 100 மீட்டர்ல போது நோக்கம். ரைட், 100 மீட்டர் தானே சின்னது என்ன, அப்ப ட்ரெயின் எடுக்கக்கூடாது. 100 கிலோமீட்டர்னா ஓகே, மீட்டர் தானே. ரைட், அதனால நம்ம நடந்து போற தூரம்னு வச்சுக்கோங்க. ஒரு என்னது, ஒரு 100 மீட்டர் ஓடுறாங்க. ரைட், இதுக்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்குதுன்னா, எக்ஸ்ல இருந்து வைக்கு போறதுக்கான நேரம் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து அளக்கணும், அந்த டைம் அளக்குற இடத்துல 0 வைப்போம். ரைட், இன்னைக்கு போகுது 5 செகண்ட்ல போகுது. 5 செகண்ட்ல 100 மீட்டர் நீங்க கடக்குறீங்க. நீங்க தான் ரன்னிங் ஓட போறீங்க. ரைட், ரைட்டா, ஸ்பீடா தான் ஓட போறீங்க. டெஸ்ட்ல இருந்து மரதன் மாதிரி ஒரே மாதிரி தான் ஸ்பீடா ஓட போறீங்க. அதான் ஒரு வேகத்துல போய்கிட்டு இருக்கு. ஓகே தானே? ரைட், எனக்கு சொல்லுங்க பாப்போம், நீங்க ஓடுற வேகம் என்ன? சரி, கதி என்ன? ரைட், நேர்கோடுனால வேகம் என்ன? நீங்க ஓடுற வேகம் சரி, கதி. நீ ஓடுற கதி என்னவா? ரைட், யாருக்காவது தெரியுமா? சார் 55 செகண்டா சார்? கதி, கதி என்ன? அந்த வேகம் என்ன? அந்த வேகம் இல்ல என்ன? சார், நீங்க பைக்கு போட்டுக்கிறது வந்து 55 செகண்டா? இல்ல இல்ல, 55 செகண்ட் வராது. நான் கேட்கிறேன் வேகம் என்னன்னு கேட்கிறேன். இல்ல சார், நான் கேக்குறேன், நீங்க இந்த கேள்வியில வந்து பைக்குள்ளால என்ன சொல்லி இருக்கீங்க? 5 செகண்ட், 5 செகண்ட் எடுக்குது 100 மீட்டர் ஓடுறதுக்கு 5 செகண்ட். ஓகே, உங்கள்கிட்ட வேகம் என்னன்னு நான் கேட்கிறேன். ரைட், ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. வெரி குட். உங்கள்கிட்ட வேகம் என்ன? நல்லா செஞ்சு பாருங்க பாப்போம். அயன், ஓகே. பாப்பா எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க? கிளாஸ் போயிட்டு இருக்கு, 6 வயசு தானே கிளாஸ். அப்ப உங்களுக்கு இது பத்தின விஷயம் புதுசா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல வந்து இதுக்கு சம்பந்தமான சில கணக்குகளை கொடுத்துதான் இருக்காங்க. ரைட்டா? ரைட், இப்ப நம்ம எதை கதி அப்படின்னு சொல்றோம்னு கேட்டா, அதாவது 5 செகண்ட்ல 100 மீட்டர் தானே. ரைட், பாருங்க, 5 செகண்ட்ல 100 மீட்டர் போறோம். ரைட், 5 செகண்ட்ல 100 மீட்டர் போறோம். ரைட், 1 செகண்ட்ல போறோம் எவ்வளவு?
சொல்லுங்க பாப்போம். 5 20 மீட்டர். 20 ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போகும். ரைட், ஓகே. அப்ப கதி அப்படின்னா என்னன்னா, ஒரு செகண்ட் ஓரளவுக்கு நேரத்துல எவ்வளவு தூரம் போறோமோ அதைத்தான் நம்ம கதின்னு சொல்றோம். ரைட், செல்ற தூரம். வேகம்னா ஓரளவுக்கு நேரத்துல செல்ற இடப்பெயர்ச்சி. அது ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணும் இல்ல. சரியா, தூரம்னு சொல்றது வந்து வளைஞ்செல்லாம் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இடப்பெயர்ச்சின்னு சொல்றதுங்கிறது வந்து நேரா போகுது. ரைட், இங்க நேரா ஓர பிரச்சனை இல்லை. இங்க வேகமும் சரி, கதின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ரைட், நமக்கு தேவையில்ல. ரைட், ஆகவே இதை நம்ம என்ன சொல்லணும், ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போறத நம்ம 20 ms மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். 20 ms மைனஸ் ஒன்னு சொல்லுவோம். ரைட், எல்லாம் உங்களுக்கு. அப்ப 20 ms மைனஸ் ஒன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு செகண்ட்ல 20 மீட்டர் போகுதுன்னு அர்த்தம். ரைட், இதுதான் நல்லா விளங்கிக்கணும். ரைட்டா, ரைட். இப்ப நீங்க 5 செகண்ட்ல 100 மீட்டர் போகுது, 10 செகண்ட்ல 200 மீட்டர் போகுதுன்னு நீங்க ஈஸியா காணும். ரைட், இதுக்கு ஒரு சும்மா சமன்பாடு இருக்கு, அது வேணும்னா நீங்க பாடம் வைக்கலாம். என்னன்னு கேட்டா, கதி சமன் தூரம் இந்த நேரம். ரைட், தூரம் எவ்வளவு? 100 மீட்டர். ரைட், நேரம் 5 செகண்ட். அதாவது 5 செகண்ட்ல 100 மீட்டர் போகுது. பிரிச்சோம்னா திரும்ப 100 5 பிரிச்சா எவ்வளவு? 20 m. எஸ்பாங்க கீழே இருக்கு, அதனாலதான் மேல போட்டு -1 போடுறேன். ரைட், 1ஆம் மார்க்கு கீழே இருந்தா சொல்லுங்க. இதுக்கு வந்து அந்த விகிதம் போட்டு காணும் தான் சார். 100க்கு 5ன்னு சொல்லி சொன்னா 20க்கு 2, இந்த 20க்கு 1 சொல்லி விகிதம் போட்டு நமக்கு இந்த இது என்ன வந்துருச்சுன்னு நமக்கு இதுதான் முக்கியம். நமக்கு அது ஓகே, அது எப்படி வேணாலும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ரைட், விகிதம் போட்டு செஞ்சாலும் இப்படித்தான் வரப்போகுது. ரைட், உங்களுக்கு இந்த கான்செப்டை நான் சொல்லி தரேன். இது கணக்குல இதை விட உங்களுக்கு பெரிய பெரிய கணக்கு வரப்போகுது. அதனால இது ஒரு நார்மலான சின்ன விஷயம் தான் இது. ரைட், இந்த சமன்பாடு இதை நீங்க பாடம் பண்ணிட்டா கதி சமன் தோத்தின் நேரம் அப்படின்னு பாடமாக்கிட்டா சரி. இல்லாட்டி ஒரு செகண்ட்ல எவ்வளவு போகுதுன்னு கணக்கு சட்டம். விகிதம் நீங்க சொன்ன மாதிரி தான் விகிதம் 5க்கு 100. ரைட், அப்ப 1க்குன்னா சமன் 1க்கு எத்தனை. ரைட், ஒரு புக் போட்டாங்க என்ன வரப்போகுது? 20 வரப்போகுது. அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஓகே தானே? ரைட், அப்ப இது ஓகே உங்களுக்கு. ரைட், ரைட். அடுத்தது இது அழைக்கிறேன் நான். அடுத்தது 250 கிலோமீட்டர். ஓகே, ரைட். 250 கிலோமீட்டரை ரைட் ஒரு மாறா வேகத்துல, ஒரே மாதிரி வேகத்துல நீங்க ரைட் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டா 15 ஹவர்ல கடத்துவீங்க. 15 10 ஹவர். 10 ஹவர்ல என்ன செய்வீங்க? இந்த தூரத்தை கடத்துறீங்க. ரைட், நேரா ஒரு இந்த இடத்துல இருந்து அழுத்துறோம். 10 ஹவர்ல 250 கிலோமீட்டர் கடக்குறீங்க. ரைட், இப்ப சொல்லுங்க பாப்போம், உங்க விட்டு கதை. 25 என்ன? 250 மணிக்கு கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர் ஹவர். ரைட், வெரி குட், வெரி குட். பாருங்க, 10 ஹவர்ல 250 கிலோமீட்டர் கடக்குறீங்க. ரைட், 10 ஹவர்ல 250 கிலோமீட்டரை கடக்குறீங்க. ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் கடக்க போறீங்க? 250 10ஆல பிரிக்கிறீங்க. 10ஆல் பிரிச்சு 25. ஒரு ஹவர் 10ஆ பிரிச்சா 25 கிலோமீட்டர் வரப்போகுது. ரைட், அப்ப ஒரு ஹவர்ல 25 கிலோமீட்டர் வருதுன்னா இதை நீங்க சொல்லலாம் 25 கிலோமீட்டர் per hour. ஓகே தானே? ரைட், இதை என்ன செய்யலாம்? இப்படி சொல்லலாம். ரைட், நல்லா பார்த்தோம், சின்ன விஷயம் தான். அப்ப நீங்க இதை நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, இந்த வேகத்தை அளக்குறதுக்கு 2 அலகு இருக்கு. ஒண்ணு கிலோமீட்டர் per hour. அதாவது இப்படி என்ன அர்த்தம்? கிலோமீட்டர் per hour, மீட்டர் செகண்ட் மைனஸ் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 இல்லாட்டி மீட்டர் per செகண்ட் சொல்லுவோம். இப்படி 2 அலகு இருக்கு. இவர் என்னன்னு கேட்டா, செகண்ட்ல எவ்வளவு தூரம் போறாரு அப்படிதான் அளப்போம். ஒருத்தோட அளவீடு, வேகமா ஓடுறவர் ஒருத்தோட அளவீடு சொல்லுவோம். ஒரு செகண்ட்ல எவ்வளவு போறாரு, அதான் ஒரு வேகம். அதே மாதிரி கிலோமீட்டர் வேகத்துல ஒரு கார்லாம் போகுதுன்னா ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் போகுது அதை தாங்கிறது. அதுதான் ஒரு ஹவர்ல எவ்வளவு போகுது. ரைட், ரைட்.
அப்ப இதுல இந்த ரெண்டுல தான் என்ன செய்யணும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வருது இந்த ரெண்டு தான் அளவீட்டுலயும் இருக்கு ரைட் ரைட் இப்ப நான் இப்போ ஓகே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன்னு கேட்டா வேகத்தை அறிமுகப்படுத்திருக்கேன் கதி சமன் இந்த வரும் கதி சமன் தூரம் கீழே நேரம் ரைட் தூரம் எவ்வளவு எத்தனை கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் அது வந்து 10 ஹவர்ல போகுது ரைட் சுருக்கணும்னா 25 கிலோமீட்டர் பெர் ஹவர் ரைட் இதை நீங்க பயன்படுத்தி செய்யலாம் ரைட் ஓகே எனக்கு இப்ப சொல்லுங்க இப்ப எனக்கு சொல்லுங்க 120 கிலோமீட்டர் பெர் ஹவரை எனக்கு மாத்துங்க மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னுக்கு மாத்துங்க அப்ப எனக்கு ரைட் இது எக்ஸ் வைக்கிறேன் ரைட் 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் கிலோமீட்டர் h மைனஸ் 1 அதாவது ஒரு ஹவர்ல 120 கிலோமீட்டர் போகுது இத ஒரு செகண்ட்ல எத்தனை மீட்டர் போகுதுன்னு சொல்லணும் எக்ஸ் எவ்வளவு அழகு மாற்று இந்த அழகு மாற்றணும் ரைட் என்ன பாப்போம் யாருக்கும் மாற்றம் இல்லை சார் 12 பாப்போம் 20 12 ரைட் எத்தனை ஆன்சர் 20 12 வேற 20 ms மைனஸ் 12 ms மைனஸ் மீட்டர் பெர் செகண்ட் வேற சார் 12 ரைட் 12 2 பேர் 12 ரைட் 12 3 பேர் 12 ரைட் 12 சார் 2 2 ms மைனஸ் பாருங்க ரைட் இப்ப பாருங்க இப்ப ஆன்சர் சொல்லிருக்கீங்க சார் 12 12 ரைட் 12 சொல்லிருக்கீங்க ரைட் இந்த மூணு விடையில எந்த ஆன்சர்னு பார்ப்போம் ரைட் 2ன்னு சொல்லிருக்கீங்க 2 ரைட் 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஓகே ரைட் இதை நான் மாத்த போறேன்னா கிலோமீட்டர் மீட்டர் மாத்தணும் ரைட் இப்ப நீங்க நல்லா பாருங்க இந்த h மைனஸ் 1 இருக்கு இல்லையா அவர் -1 இருக்கிறனால அவர் கீழே போட்டு கீழே உள்ளதானே சுட்டிகள் அடிப்படையில இதுல வந்து நேர் சுட்டி மேல போனா மழை சுட்டி அவ்வளவுதான் கீழே இப்படி பாருங்க 1/25 5 வர்க்கம்னு இருந்தா அது மேல போயிடுச்சுன்னா 5 மறை 2 வலு அப்படின்னு எழுதணும் 5 மறை 2ஆம் மடக்குன்னு எழுதணும் ரைட் இதுதான் நேர் சுத்தி இது மழை சுத்தி அப்ப அந்த மதத்தை நான் என்ன எழுதியிருக்கேன் நினைக்கிறேன் h மைனஸ் 1 மேல இருக்கு கீழே வந்தா h சரியா இப்ப 120 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்னு உங்களுக்கு தெரியும் அது தெரியாம இருக்காது ஒரு கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் 1000ஆல பெருக்குனா மீட்டர் வந்தா போதும் ரைட் அவ்வளவுதானே 1000ஆல பெருக்குனா ரைட் கீழே இருக்கு ஒரு அவர் தானே ஒரு அவர் இவர் என்ன செய்யலாம்னு கேட்டா செகண்டுக்கு மாத்திரத்துக்குமே 60ஆல பெருக்குனா நிமிடம் இன்னொரு 60ஆல பெருக்குனா செகண்ட் ரைட் பாருங்க இது ஓகேன்னு பாருங்க அதாவது கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திரனா பாருங்க கிலோமீட்டர் இருக்க இடத்துல 1000 மீட்டர் போடாச்சு எக்ஸ் கீழே தானே இருக்கு ஒரு அவருக்கு பதிலா 3600 செகண்ட் போட்டாலும் பெறலாம் இல்லாட்டி 60 நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சுருக்கிறதுக்கு லேஸ்னால ரைட் இப்ப சுருக்குனீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வரும் அங்க எக்ஸுக்கு என்ன விடன்னு வந்துடும் ரைட் சுருக்கி பார்ப்போம் ஒரு முறை 2 முறை ரைட் இங்க பாருங்க 0 ரைட் இங்க பாருங்க இந்த ரெண்டையும் யாரையும் சுருப்போம் ஒரு முறை 3 முறை சுருக்கணும்னா 100/3 ms -1 வரும் ரைட் ஒரு பின்னத்துல தான் வருது இதை நீங்க தத்துல போடணும்னு அவசியம் இல்லை இது நான் போட கணக்கு தானே ரைட் அதனால இப்படி வருது ரைட் நான் இன்னொரு கணக்கு ஒன்று போடுறேன் அது இந்த மாதிரி சொல்லி காட்டுங்க ஓகே தானே ரைட் நல்லா பார்த்துருங்க இன்னொரு கணக்கு ஒன்று போடுறேன் கிலோமீட்டர் பெர் ஹவர் போடுறேன் நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா எனக்கு மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துங்க ஓகே ரைட் இது அழிக்கிறப்போ ரைட் இது அழிச்சு தானே பாப்போம் இல்லாட்டி இன்னொரு பார்க்கறது தானே 72
72 கிலோமீட்டர் per hour மீட்டர் per செகண்ட்க்கு மாத்தணும் பாருங்க. என்ன ஆன்சர் வரும்? 72. எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் per hour எனக்கு மீட்டர் per செகண்ட்க்கு மாத்தி சொல்லுங்க. இருபது 20. ஆன்சர் பண்ணிருக்கீங்க 20. Right. சார் 20 மீட்டர் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 சார். Right. இங்க பாருங்க உங்க நேரம் வாங்கி அஜி எழுப்பி போங்க அம்சாக்கிட்டே வாண்ட வேலை செஞ்சுட்டு இருக்காம over the 20. Right. 3 per 20 ना. Right. நினைக்கிறேன் 20 தான் ஆன்சர் இருக்கும். மத்தவங்க எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் ஏதாச்சும் வந்துடணும். சரியோ பிள்ளையோ அவ்வளோ பேருக்கு ஒரு ஆன்சர் வரவே வேணும். ரைட் 20 சார். 20. ரைட் 125 கீழ் 3 மைனஸ் செகண்ட் சார் 200 தமயந்தி 20 ஓகே 200 80. வேற அன்சிகா 20. ஹேமாசன் 20. பிரணவன் 20 எம்எஸ். ஓகே 20 எம்எஸ். ரைட் பாப்பா ரைட் சிம்பிள் பாருங்க 72 கிலோமீட்டர் per hour. ரைட் 72 கிலோமீட்டர் per hour உங்களுக்கு தெரியும். கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றுறதுக்கு 1000 மீட்டரால பெருக்கணும். ரைட் 1000 பெருக்கி 3600 பிரிக்கணும். அப்ப செகண்ட். ரைட் சிம்பிள் அவ்வளவுதான். 1000 பெருக்கிட்டு 3600 பிரிக்கிறோம். ரைட் இப்ப என்ன செய்யறோம் கேட்டா சுருக்குறது பாருங்க 2 சைவர் இதெல்லாம் லேசுக்குள்ள 2 சைவர் 2. ஓகே ரைட் இங்க பாருங்க 36 ஒரு முறை 72 2 முறை. ரைட் இப்ப எல்லாம் சுருக்கியாச்சு 2 10 தான் மிஞ்சுது 20 எம்எஸ். ஓகே தானே ரைட் ஆகவே இதுக்கு ஆன்சர் நிறைய பேர் தலையா சொல்லியிருக்கு 20 எம்எஸ். மத்தவங்க என்ன பிள்ளை 1600 வந்துச்சு. ரைட் ரைட் அப்ப இன்னொன்னு சாம்பல். ரைட் 192 கிலோமீட்டர் per hour. மாத்தி காட்டுங்க பாப்போம். 192.
துலத்துக்கா 24 பார்ப்போம். எல்லாம் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தத்துல வருதா? தத்துல போடாங்க, பின்னத்திலே போட்டு சொல்லுங்க எனக்கு. 5/2 ஓகே பார்ப்போம். 192 கிலோமீட்டர் தானே. கிலோமீட்டர் ஆயிரத்தால பெருக்கணும். 600 பிரிக்கணும். அவ்வளவுதான். 1000 பெருக்கி 3600 பிரிக்கிறோம். ரைட். அப்ப 3600 நீங்க என்ன செய்யுங்க, 60 போடணும். பிரிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுலமா இருக்கு. ஓகே பாருங்க, 0 0 இங்க 0 0. இந்த 6 சுருக்கி பாருங்க, சுருக்கி எழுதாங்க. 6 சுருக்குன்னா 18 32. ரைட். 6 சுருக்குன்னா 32. ரைட். அப்ப இன்னைக்கு இந்த 2 சுருக்குனா 3, இந்த 2 சுருக்குனா 10. ரைட். அது 165 3 ரைட். ரைட். இந்த ஆன்சர் தான் வருது. இதை சுருக்குனீங்கன்னா இந்த ஆன்சர். ரைட். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்படிதான் கிலோமீட்டர் அவரை எம்எஸ் மைனஸ் 1000 பெருக்கி 3000 பிரிக்கணும். அவ்வளவுதான். பெருக்கிறது பிரிக்கிறது அவ்வளவுதான் இருக்கு. அதை ஒன்றும் செஞ்சுட்டீங்கன்னா சரி. ரைட். அவ்வளவுதான். இந்த வேலை தான். ரைட். அடுத்து 25 ms மைனஸ் 1. இதை சொல்லுங்க, கிலோமீட்டர் பர் அவர். 25 கிலோமீட்டர் பர் அவர் எனக்கு 25 ms மைனஸ் 1 எனக்கு கிலோமீட்டர் பர் அவர்ல மாத்தி காட்டுங்க. 25 ms மைனஸ் 1 கிலோமீட்டர் பர் அவரில் காண்க. யோக தான்ஸ்ட 5 ஆன்சர் இருக்கேன். மதுசானுக்கும் 5 தான் இருக்கு. பார்ப்போம்.
எங்க பிள்ளைகள் என்ன விஷயம் தானே கிலோமீட்டர் பை ஹவர் எம்எஸ் மைனஸ் ஒன்னுக்கு மாத்தினீங்கன்னா எம்எஸ் மைனஸ் ஒன்னு கிலோமீட்டர் பை ஹவருக்கு மாத்தணும் அவ்வளவுதான் இன்னும் அழகு மாத்தம் ஆயிட்டு இது முக்கியமான ஒண்ணு இதெல்லாம் இருக்கணும் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த கதையை சம்பந்தமா கதை வேகத்தை பத்தியான ஒரு விளக்கம் வர்றதுக்காக தான் இதெல்லாம் செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை அதாவது ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் போகுதுன்னா ஒரு ஹவர்ல எவ்வளவு கிலோமீட்டர் போகும் அவ்வளவுதான் பார்ப்போம் ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் ஒரு ஹவர்ல எவ்வளவு போகும் அதான் அதனுடைய அர்த்தம் ஆனா நான் யோசிக்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் போகுதுன்னா ஒரு ஹவர்ல சாதாரணமா 25 விட பெருசா தான் இருக்கும் அப்படித்தானே பிள்ளை ஒரு செகண்ட்ல 25 மீட்டர் ஒரு ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும் பாருங்க தமயந்தி பார்ப்போம் அபினேஷ் இன்னும் மத்தவங்க எல்லாமே ட்ரை பண்ணணும் எல்லாமே ஒரே டைம்ல ட்ரை பண்ணணும் ரைட் அன்சிகா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க பிரணவன் போன கிளாஸ்லாம் நிக்காதவங்க ரெக்கார்டிங் அவ்வளோத்தையும் பார்க்கணும் ரைட் மற்ற சின்ன கிரேட் ரெக்கார்டிங் எல்லாத்தையுமே சேர்த்து அனுப்புறேன் எல்லாத்தையும் பாருங்க எல்லாத்தையும் அதெல்லாம் நீங்க அனுப்பி பார்க்கலாம் ரைட் ஃபுல்லா பார்க்கணும்னு இல்லை எல்லாம் சோட்டா நீங்க கணக்கா அதில் உள்ள கணக்கை மட்டும் செய்ய வேண்டா சத்தானே ரைட் சுப்ரியா ரைட் பார்ப்போம் ரைட் பார்ப்போம் பாருங்க 25 ms - 1 ரைட் ms - 1 அந்த எக்ஸ்ட்ரா வேணும்னா கீழே போடலாம் ரைட்டா கீழே உள்ள எத்தனை மேல மறை ஒண்ணா போகுதுன்னு முதல்ல சொல்லிட்டேன் ரைட் அது 25 ms கீழே ரைட் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா கீழே பிரிக்கப்படுதுன்னு அர்த்தம் ரைட் அப்ப 25 இந்த மீட்டர் இருக்கு இல்லையா இதை கிலோமீட்டருக்கு மாத்திரம்னா 1000ஆல பிரிக்கணும் ரைட் கிலோமீட்டருக்கு மாறிடும் ரைட் 1000ஆல பிரிச்சா போதும் அதே மாதிரி இந்த செகண்ட் இருக்கா இல்லையா இவ அவருக்கு மாத்திரம்னா இதை 3600ஆல பிரிக்கணும் அந்த பிரிக்கிறது மேல போகும் மாறி செஞ்சீங்கன்னா சரி அங்க செஞ்ச விஷயத்த தலைகீழா செஞ்சீங்கன்னா சரி ரைட் ஓகே 25 அங்க என்ன செஞ்சீங்க 1000ஆல பிரிச்சுட்டு 3600 பிரிச்சுங்க நீங்க தலைகீழா செய்யுங்க அந்த வேலையை அவ்வளவுதான் ஏன்னா மீட்டரை கிலோமீட்டர் மாத்திரம் 1000ஆல பிரிக்கணும் அவர்த்த செகண்ட் அவருக்கு மாத்திரத்துக்கு 3600ஆல என்ன செய்யணும் பிரிக்கணும் ரைட் அப்ப என்ன செய்வீங்க இந்த 3600 மேல போயிடும் அப்ப அங்க செஞ்ச வேலையை தலையில செஞ்சீங்கன்னா சரி ரைட் இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது ரைட் 2 சைடு 2 சைடு ரைட் 10 இருக்கு 10 5ஆல சுத்தினா 2 இத 5ஆல சுத்தினா 5 ரைட் இங்க 2 ஒரு முறை 36ல 2 18 முறை ரைட் 8 40 சைடு 4 நிமிஷம் 90 கிலோமீட்டர் per hour ரைட் ரைட் அப்ப 90 சொன்னவங்க சரியான ஆன்சர் வெரி குட் அதுல என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் இங்க பாருங்க சிம்பிளான ஐடியா சொல்றேன் ஐடியா சொல்றேன் ரைட் 25 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாத்திரம் என்ன செய்வோம் 1000ஆல கிலோமீட்டர்ல இருந்து அங்க மாத்திரத்துக்கு என்ன செஞ்சீங்க 1000ஆல பெருக்கிட்டு 3600ஆல பிரிச்சீங்க இங்க நீங்க என்ன செய்யணும் 3600ஆல பெருக்கிட்டு 1000ஆல பிரிங்க வேலை முடிஞ்சு சரியா ஏன்னா மீட்டரை நீங்க கிலோமீட்டருக்கு மாத்துறதுக்கு 1000ஆல என்ன செய்வீங்க பிரிப்பீங்க ரைட் 1000ஆல டிவைட் பண்ணாத சார் அதே மாதிரி செகண்ட் அவருக்கு மாத்துறதுக்கு 1000ஆல என்ன 3600 என்ன செய்வீங்க டிவைட் பண்ணுங்க ரைட் அதான் இங்க செஞ்சிருக்கேன் அங்க செஞ்சது விட்டு மறுத்தலை
முதல்ல உள்ள கணக்கை செஞ்சீங்க தானே, அதை மாத்தி செய்யுங்க. அங்க 1000ஆல பெருக்கிட்டு 3600 பிரிச்சீங்க. இங்க என்ன செய்யுங்க, 3600 பெருக்கிட்டு 1000ஆல பெருங்க. ரைட், அவ்வளவுதான். அங்க செஞ்சா தலையில செஞ்சீங்க சரி. ரைட், இங்க பாருங்க, ரெண்டு செய்வோம். இங்க 5ஆல் சுருக்கினா 2, இது 5ஆல் சுருக்கினா 5. ரைட், இங்க 36 2ஆல் சுருக்கினா 18. ரைட், அப்ப சரி 40 செய்ய 4 9 கிலோமீட்டர் சிம்பிள். ரைட், பாருங்க, இதுல எது சிக்கல் இருக்கான். ரைட், இன்னொரு கணக்கு ஒன்று தர்றேன், எல்லாமே சரியா செய்யுங்க பாருங்க. சார், சொல்லுங்க. இந்த கிளாஸ்ல வீடியோ தருவீங்களா சார்? தருவேன், ரெக்கார்டிங் போட்டு தரேன். ஓகே உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புவேன். ரைட், எல்லாம் அனுப்பிவிடுவேன், எல்லா வீடியோவும் அனுப்பிவிடுவேன், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ரைட், என்ன கொஞ்சம் எனக்கு டைம் கொஞ்சம் சிக்கலா இருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு ஆல்ரெடி ஸ்கூல் உங்களுக்கு கிளாஸ் திருப்பி அடுத்து போயிட்டு பேப்பர் திருப்பி அந்த எக்ஸாம் டைம் தானே. ரைட், பேப்பர்லாம் திருப்பி எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ப கேட்ப அந்த வேலையை செஞ்சுட்டு. ரைட், எனக்கு 60 ms-1 கிலோமீட்டர் per hour மாற்றி போகும் பார்ப்பேன். 36 கிலோமீட்டர் சார் 216 கிலோமீட்டர். 216 கிலோமீட்டர். சார் 216 கிலோமீட்டர். 216 கிலோமீட்டர். கிலோமீட்டர் மைனஸ் 150 வருஷத்துல இருக்காங்க. 150 கிலோமீட்டர். வித்தியாசமான 3 ஆன்சர் வந்திருக்கு. வேற சார் 216 கிலோமீட்டர். 216. சார் 216 கிலோமீட்டர் ஹவர் மைனஸ் 1. வெரி குட். ரைட், அப்ப வேற மத்தவங்க சார் 216 கிலோமீட்டர் மைனஸ் 1. ரைட், 216. ரைட், வேற வித்தியாசமான ஆன்சர் 216 36 150. வேற ஆன்சர். ரைட், இதுக்குள்ள இது உங்களுக்கு பெருக்கிறது பிரிக்கிறது, அதை மொத்தமா சொல்றது சுருக்குறது அப்படின்னு. ரைட், அந்த சுருக்குற விஷயம் சரியா இருந்தா 60 ms-1 அதை கிலோமீட்டருக்கு மாத்துறதுக்கு 60 மீட்டரை கிலோமீட்டர் மாத்த 1000ஆல பிரிக்கணும். ரைட், கீழே செகண்ட் தானே இருக்கு. சொல்லுங்க. உங்களுக்கு இது என்ன 600. ரைட், ஓகே. இப்ப 2க்கு 2 சார். இங்க 3 சைவர் இருக்கு. ரைட், அது 36 ஆளு இருக்குன்னா 216. இங்க வச்சிருக்கேன். ஓகே, அப்ப உங்களுக்கு கதி என்னன்னு தெரியணும். ரைட், கதின தூரம் எவ்வளவு நேரத்துல போகுதுன்னு கண்டா ரைட் என்ன செய்யலாம்னு கேட்டா எவ்வளவு கதி. ரைட், இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கேட்போம். ரைட், இப்ப என்ன செய்யணும்னு கேட்டா 50 இந்த மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. 50 km/h வேகத்துல போறீங்க. ரைட்டா, ஒரு ஏல இருந்து கிலோமீட்டர்ல போயிட்டு 7 hour, அதாவது இந்த இடத்துல டைம் 0 வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல 7 hourல நீங்க என்ன செய்றீங்க, ஏல இருந்து பிக்கு போறீங்க, மாறா வேகத்துல போறீங்க. ரைட்டா, மாறா வேகத்துல போறீங்க. என்ன சொல்லுங்க பாப்போம், ஏபி நீளம் என்ன, ஏல இருந்து பிக்கு இடையிலான ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் என்ன? ரைட், நீங்க சொல்லுங்க பாப்போம்.
சார் 350 கிலோமீட்டர். சரி, பாப்போம். 350 கிலோமீட்டர். Okay. 2 பேரு சார் 350 கிலோமீட்டர் சார். சனி 350. Right. Right. Right, okay. 350. Right. Right, okay. உங்களுக்கு தெரியும். Right, இத வந்து நீங்க நார்மலா சொல்லிடுவீங்கன்னா, right, ஒரு ஹவர்ல 50 கிலோமீட்டர் போகுது. அதான் அர்த்தம். இந்த 50 கிலோமீட்டர் per ஹவர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ஒரு ஹவர்ல 50 கிலோமீட்டர் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஆகவே இந்த ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 7 ஹவர் எடுக்குதுன்னா, ரைட். ஆகவே இத ஒரு ஹவர்ல 50னா 7 ஹவர்ல எவ்வளவுனா 7 35 350 கிலோமீட்டர் போகும். ரைட். இதே நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன் அதிசமன் தூரம் கீழ நேரம் இதை பயன்படுத்தினாலும் பதி தெரியும். 50 கிலோமீட்டர் ஹவர்னு தெரியும் பதி. ரைட். தூரம் அப்படின்னா பாருங்க, தூரம் வந்து எவ்வளோ தெரியாது, சும்மா சொல்லுங்க ஏபி. ஏபி தானே. சரி, நேரம் வந்து 7 ஹவர். 7 ஹவர் பெருக்கப்படுது, அது ஏபி சமன் 350 கிலோமீட்டர். ரைட். ஆகவே இப்படி தெரியும். ரைட், ஓகே. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஒரு ட்ரெயின் ஒண்ணு, ஒரு ட்ரெயின் ஒண்ணு, இதனுடைய நீளம் வந்து 150 மீட்டர். இதனுடைய நீளம் வந்து 150 மீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் வந்து 150 மீட்டர். ரைட். இது ஒரு தூண் ஒண்ணு இருக்காது. ரைட். தூண் ஒண்ணு இருக்காது. ரைட். இந்த தூண் ஒன்று இருக்கு. ரைட்டா. இந்த தூணை கடப்பதற்கு இந்த தூணை கடந்து போறதுக்கு அதுக்கு வந்து என்னன்னு கேட்டா, இந்த தூணை கடந்து போறதுக்கு 20 செகண்ட் எடுக்குது. எத்தனை செகண்ட் எடுக்குது? 20 செகண்ட் எடுக்குது. ரைட். 20 செகண்ட் எடுக்குது. ரைட். எனக்கு சொல்லுங்க பாப்போம், இந்த புகையிரதத்தின் கதி யாது? புகையிரதத்தின் கதி யாது? அதாவது ஒரு புகையிரதம் 150 நீளம், 150 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் போகுது. இதான் ஒரு தூண் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ரைட். அந்த சாய்வை தூண் ஒன்று இருக்குன்னு வைங்களேன். ரைட். அதை வந்து என்ன செய்யுது, அந்த ட்ரெயின் கடந்து போறதுக்கு 20 செகண்ட் எடுக்குதுன்னா அந்த புகையிரதத்தின் வேகம் என்ன? கிலோமீட்டர். ரைட். 7.5 கிலோமீட்டர். மீட்டர் per hour. மீட்டர் பெர் செகண்ட். மீட்டர் பெர் ஹவர்ல. ரைட். பாபா 7.5 ஒரு ஆன்சர் சொல்லிருக்கு. மீட்டர் செகண்ட் சார் 7.5. ஓகே. ஜெஸ்டினி ஓகே. 7.5 குறித்த கொஞ்சம் பேர் மட்டும் தான் இங்க ஆதாரமா இருக்கீங்க. ஓகே. உங்களுக்கு அதனாலதான் பேசிக் வந்து சொல்லிட்டு வரேன் நான். ரைட். சின்ன விஷயத்துல இருந்து போறோம், ஒரு சிதம்பரம் எக்ஸாமுக்கு பாஸ் பேப்பருக்கு போறோம். ரைட்.
உங்களுக்கு கடைசியா ஒரு பாஸ் பேப்பர் ஒன்று அனுப்புவேன், ரைட்? அதை நீங்க சரியா செய்யணும், அதுக்காக தான், ரைட்? அதனால தான் சின்னதுல இருந்து போறோம், சின்ன சின்ன விஷயத்துல இருந்து போறோம், ரைட்? திருப்பி நீங்க இந்த கதை சம்பந்தமான கேள்வி வரக்குள்ள பிழை வரக்கூடாது, ரைட்? அதுக்கான படமெல்லாம் போடணும். அங்க ஒரு கஷ்டம் மாதிரி கொடுப்பாங்கன்னா நீங்க நல்லா வாசிச்சு ரெண்டு மாதிரி படத்துல குறிக்கிற மாதிரி இருக்கணும், ரைட்? ஓகே, உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த தூணை கடந்து போகுதுன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெயின் வந்து இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இத கடந்து போகுதுன்னா இது இங்கிட்டு வரணும், ரைட்? அப்ப எவ்வளவு தூரம் போகணும்? அந்த ட்ரெயின் விட்டு நீளம்னா அளவுட்டா போனா சரி, ரைட்? அந்த ட்ரெயின் விட்டு நீள அளவு போனுச்சுன்னா கடந்து போன மாதிரி தான், ரைட்? ஆகவே கதி என்னன்னு கேட்டேன், எவ்வளவு தூரம் போகணும்? அந்த தூணை கடந்து போறதுன்னா கடக்கிறதுக்கு முன்னுக்கு அந்த புகையிரத்தின் மூஞ்சி வந்து என்ன இருக்கும், அந்த தூணுகிட்ட இருக்கும், ரைட்? கடந்து போகல புகையிரத்தை முன்னுக்கு போயிடும், அதனுடைய பின்பக்கம் தான் அந்த தூண் இருக்கும், அப்பதான் கடக்குதுன்னா, ரைட்? இடவெல்ல இருக்கக்கூடாது. ஆகவே தூரம் வந்து 150 மீட்டர், அது கடந்து 20 செகண்ட் போய்க்குதுன்னா, ரைட்? அது என்ன கதியில போயிடுச்சுன்னா இது 7.5 ms. இந்த கதியில தான் போகுது. ஓகே, ரைட்? இப்ப அடுத்த ஒரு கேள்வி, ரைட்? நல்லா பார்த்தோங்க. இப்போ ஒரு தூண் இருக்குன்னு தானே சொன்னேன், ரைட்? இப்ப ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு, ரைட்? பெரிய பாலம் ஒண்ணு, ரைட்? இது ஒரு பெரிய பாலம் ஒண்ணு, ரைட்? இப்போ ஒரு புகையிரதம் வந்து, ரைட்? அந்த புகையிரதத்தின் நீளம் வந்து இந்த பாலத்தின் நீளத்தை சொல்லுவோம் நம்ம. இந்த பாலத்தின் நீளம் 250 மீட்டர், ரைட்? இந்த பாலத்தின் நீளம் வந்து 250 மீட்டர், ரைட்? இந்த புகையிரதத்தின் நீளம் வந்து ஒரு புகையிரதம் போகுது, ரைட்? புகையிரதத்தை நான் வரையல, புகையிரதத்தின் நீளம் வந்து 150 மீட்டர், அதே அளவு 150 மீட்டர். இந்த பாலத்தை கடந்து போறதுக்கு ரைட், நல்லா கேட்டுக்கணும். இந்த பாலத்தை கடந்து போறதுக்கு சரியா 15 செகண்ட் இருக்கு, 15 செகண்ட் இருக்குது இந்த பாலத்தை கடந்து போறது, ரைட்? எனக்கு சொல்லுங்க, புகையிரதத்தின் கதி என்ன? இல்லாட்டி இங்க 15 உங்க கூட்டல் கஷ்டமா இருந்தா இங்க 20 போடுங்க. இப்படி 20 செகண்ட், ரைட்? அது ஒரு லேட்டா இருக்கும் உங்களுக்கு. சார் 20 மீட்டர் செகண்ட் -1. 20 மீட்டர் செகண்ட், சார் 20 மீட்டர் சார் 5 மீட்டர் Sir, 5 meters, sir. சார் 20 கிலோமீட்டர் Sir, per hour. 20 meters, sir. நாங்க சைக்கிள் சென்டர் முதல்ல போறோம். எனக்கு 150 உங்களோட ஆன்சரை கிலோமீட்டர் per hourல சொல்லுங்க பாப்போம். உங்களோட ஆன்சரை கிலோமீட்டர் per hourல சொல்லுங்க. உங்களோட ஆன்சரை கிலோமீட்டர் per hourல சொல்லுங்க. So give them 12 mind. நான் இங்க 20 செகண்ட் சொல்லிட்டேன், ரைட்? இந்த பாலத்தை கடக்கிறதுக்கு 20 செகண்ட்.
ரைட் ஓகே பிள்ளை ரைட் நான் இப்போ ஆன்சர் பண்ணிருக்கேன் ரைட் பாருங்க அதாவது இந்த பாலத்தை கடக்கணும்னா மொத்தம் 20 செகண்ட் இருக்குது ரயில் எப்படி இருந்திருக்கும் முன்னாடி கடக்கிறதுக்கு முன்னாடி 150 மீட்டர் ரைட் ரைட் கடந்ததுக்கு அப்புறம் ரைட் இங்க பாருங்க இவ்வளவு தூரம் தான் கடந்ததுக்கு அப்புறம் இந்த புகையிடம் வந்து இப்படி இருப்பாங்க ரைட் ஆகவே அளவு வந்து இந்த அளவு தான் இந்த அளவு தூரம் போறதுக்கு எடுக்கிற நேரம் தான் 20 செகண்ட் ரைட் இப்படி படத்தை அளவை போட்டீங்கன்னா சரி இது அழகா இல்ல சரியா அழகான நான் சொல்றேன் உங்களுக்கு விளங்குற மாதிரிக்க போடுறது ரைட் ஆகவே இதனுடைய கதி சமன் மொத்த தூரம் எவ்வளவு பாருங்க 250 150 400 மீட்டர் அதுக்கு எடுக்கிற செகண்ட் வந்து 20 செகண்ட் ரைட் ரைட் ஆகவே இது சுருக்கீங்கன்னா ரைட் நீங்க சொன்ன ஆன்சர் சரி 20 மீட்டர் per செகண்ட் அதை நான் கேட்டேன் கிலோமீட்டர் per ஹவர்ல கேட்டேன் ரைட் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் ரைட் 20 3600 சேர்த்து 1000 பிரிக்கணும் அதனுடைய தலைகீழ் மீட்டர் இருந்தா 1000 கீழே போடுங்க 3600 மேல போட்டுருங்க ரைட் வேலை முடியும் ரைட் இங்க பாருங்க 2 2 ஆகவே 72 கிலோமீட்டர் per hour ரைட் அப்ப இந்த புகையிரதம் வந்து 72 கிலோமீட்டர் per hourல என்ன செய்து போகும் ரைட் ரைட் இப்ப பாருங்க உங்களுக்கு சொல்லுங்க සර් දෙමළෙන් තිගිලිලා තියෙන එක ඉංග්‍රීසි වලින් ලියන්න පුළුවන්ද? කියන්න බලන්න මේක ට්‍රේන් එක තියෙන්නේ මේ රයිට් 150 මීටර් 150 තියෙන්නේ රයිට් මේ පාලමක් තියෙනවා ඒක 250 මීටර් මේ ට්‍රේන් එක මේ මෙතන ඉඳලා මෙතන එනවා හරි පාලම පාස් කරන්න පුළුවන් හරි රයිට් so අර බලන්න මේ ඔක්කොම තියන්නේ දුර 400යි හරි මේ 250යි 150යි 450 මීටර් තියෙනවා දුර මේ වෙලාව 20 සෙකන්ඩ් හරි right දැන් මේ සිංගල් කරන 2යි 40යි 20යි මීටර් per second හරිද right හරි සර් මොනවා ඒ කිලෝමීටර් per hour එකට මාර්ක් කරන්න ඕනේ right 20යි මේ දාස්වල මේ ඩිවයිඩ් කරන්න 300යි 3000 අයසනේ right
एक किलोमीटर पर आवर के ना सही राइट देन ये बिंदु है देखा बिंदु है बिंदु है बिंदु है ऐसे देखा किलोमीटर पर आवर अरे एचरा හරි සර් හරි සර් अरे ஓகே பிள்ளை பாருங்க உங்க குரூப்க்கு பாருங்க ஒரு போட்டோ நான் அனுப்புறேன் ரைட் அந்த கேள்வி கொஞ்சம் செய்யுங்க பாருங்க உங்களுக்கு வந்து 5 பேப்பர் கேள்வி ஒன்று ரைட் பாருங்க எப்படி இருக்கு பார்ப்போம் ரைட் பாருங்க கேள்வி வாசிக்க பாருங்க ரைட் இதுல வரைஞ்சு காட்டுறேன் ரைட் வரைஞ்சு காட்டுறேன் ரயில் எக்ஸ் ஆனது பாருங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அதை நீங்க பார்த்துக்கலாம் ரயில் எக்ஸ் ஆனது ரயில் வையிலும் 40 கிலோமீட்டர் முன்னால் உள்ளது ரைட் பாருங்க ரயில் எக்ஸ் ஆனது ரயில் வையிலும் 40 கிலோமீட்டர் முன்னால் உள்ளது ரயில் எக்ஸ் வந்து இங்க இருக்காது ரைட் இங்க இருக்காது ரயில் எக்ஸ் ரயில் வை வந்து இங்க இருக்காது படம் முக்கியம் ரைட் இங்க பாருங்க ரயில் வை வந்து இங்க இருக்காது ட்ரெயின் வந்து இங்க எக்ஸ்ல இங்க இருக்கு இந்த எவ்வளவு தூரத்துக்கு முன்னால் இருக்கு 40 கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கு ரைட்டா முன்னால் உள்ளது இரண்டு ரயில்களும் நல்லா பாருங்க இரண்டு ரயில்களும் இரண்டு சமாந்தர பாதைகளில் ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் முறையே அதாவது ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் சமாந்தர பாதை ரைட் ஒரே திசையில முறையே இவர் 70 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறாரு இந்த ரயில் வை வந்து 75 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறாரு ரைட் சீரான கதியில் பயணிக்க ஆரம்பித்தார் எத்தனை மணித்தியாலங்களின் பின் இரண்டு ரயில்களும் அருகருகே காணப்படும் எத்தனை மணித்தியாலத்துக்கு பின் அருகருகே காணப்படும் ஒரே நேருக்கு வர்றது எத்தனை அவருக்கு அப்புறம் வரும்னு கேட்கறாங்க ரைட் பாபு சார் 16 ஹவர்ஸ்க்கு போறோம் சார் யோசிங்க யோசிச்சு எனக்கு நல்லா இந்த கணக்கை செஞ்சு ஒரு ஆன்சர் வந்து காணும் ரைட் சார் 14 ஹவர்ஸ்க்கு போறோம் சார் இல்ல இது டக்குன்னு சொல்ல நீங்க கொஞ்சம் நல்லா செஞ்சுட்டு டக்குன்னு சொல்லலாம் ஒரு கொஞ்சம் நல்லா பார்க்கணும் கேள்வியை நல்லா விளங்கிட்டு படம் வரைஞ்சி கேள்வியெல்லாம் எழுதினாலும் ஓகே தான் படம் எல்லாம் வரைஞ்சி சொல்லணும் 14 ஹவர்ஸ் இல்லைன்னா பார்ப்போம் யாராவது அதாவது இது வந்து 2023ஆம் ஆண்டு போன வருஷம் சிதம்பரம் எக்ஸாம் கிரேட் 7க்கு வந்த கேள்வி ரைட் 2 ஹவர்ஸ் நோ டக்குன்னு சொல்லலாம் ரைட் இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு ரைட் உங்களுக்கு கதை நான் படிச்சு கொடுத்துருக்கோம் ட்ரெயின் எப்படி எல்லாம் போகுதுங்கிறது சின்ன சின்ன விஷயத்த சொல்லித்தான் இந்த கணக்கு சொல்லியிருக்கேன் டக்குன்னு செய்யலாம் அந்த கணக்கை உங்களுக்கு ஒரு நுண்ணறிவுன்னு வந்திருக்கணும் பார்ப்போம் எத்தனை பேர் செய்றீங்கன்ட்டு சார் 15 ஹவர்ஸ்க்கு போறோம் நோ பதினஞ்சு வருஷம் வந்தது எப்படி கிருஷ்ணா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் சார் 8 ஹவர்ஸ்க்கு போறோம்
இல்லதான் எனக்கு ஆன்சரை சொல்லுங்க, எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. ரைட், சும்மா சொல்றது இல்ல உங்களுக்கு. ரைட் பாப்போம், நிறைய பேர் ஆன்சர் சொல்லி இருக்கீங்க. சொல்லுங்க பாப்போம், எப்படி ஆன்சர் வந்துச்சு. பாப்போம் பாப்போம். ரைட், நீ ட்ரை ஒன் பண்ணியிருப்பீங்க. ரைட் பாருங்க. ரைட், இப்ப பாருங்க, இது வந்து ஒரு எந்த இடத்துல ரெண்டும் சந்திக்கணும்னு கேட்கறாங்க. ஒரே நேருக்கு போறது, ஒரே எப்படி உனக்கு பதில் சொல்றது? நான் அப்பாட்ட கேட்கல, கேட்ட மாட்டான். அத்தையும் கேட்கல, ஏன் சேனல் தெரியாது. பாருங்க. இப்ப எக்ஸ்ல இருந்து இந்த இடத்துல சந்திக்கணும். இந்த இடத்துல இப்ப என்னது, ரயில் வந்து ஒரே நேரத்துக்கு வந்துருக்கு. இந்த இவர் 70 கிலோமீட்டர் per hourல போறாரு, இவர் வைகிற ரயில் வந்து 75 கிலோமீட்டர் per hourல போறாரு. ரைட், இப்ப பாருங்க, சும்மா யோசிப்போம். ரைட், இவர் 70 கிலோமீட்டர் per hourல போறாருன்னா ஒரு ஹவர்ல எவ்வளவு தூரம் போவாரு? ஒரு ஹவர்ல இவர் போவாரு 70 கிலோமீட்டர் போவார். இவ்வளவுக்கு வர்றாரு, 70 கிலோமீட்டர் போவார். ரைட், ஒரு ஹவர். ரைட்டா? ரைட், இவர் ஒரு ஹவர்ல எவ்வளவு போவார்னா 75 கிலோமீட்டர் போவார். ரைட், இங்க வர்றாரு 75 கிலோமீட்டர் போவார். ரைட்டா? ரைட், பாருங்க 75 கிலோமீட்டர் போவார். ரைட், இப்ப இவர் 70 கிலோமீட்டர் போவாரு, இவர் 75 கிலோமீட்டர் போவார்னா இப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில? முதல்ல 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு, அப்படித்தானே? இரண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி வந்து 40 கிலோமீட்டர். ரைட்டா? ரைட், இவர் ஒரு ஹவருக்கு அப்புறம் இவர் 70 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பாரு, இவர் 75 கிலோமீட்டர் அங்க இருந்து வருவாரு. ஆகவே பார்த்தோம்னா இன்னைக்கு பாருங்க,
40னா இவர் வந்து 35. இப்ப ரெண்டு பேத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 35. இப்படியும் பார்க்கலாம். ரொம்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காருன்னு வைங்கள, இவர் ஒரு ஹவர்ல 70 கிலோமீட்டர் போவாரு, இவர் ஒரு ஹவர்ல 75 கிலோமீட்டர் போவாரு. ரைட்? அப்ப இவரை நோக்கி எவ்வளவு தூரம் போறாரு ஒரு ஹவர்ல? இவர் 5 கிலோமீட்டர் தான் எக்ஸ்ட்ரா போறாரு. ஒரு ஹவர்ல இவர் சார்பா பாருங்க, இவர் சார்பா இவரை பாருங்க. இவர் அங்க இருந்து வர்றதை பார்த்தா ரைட், இவர் போய்கிட்டு தான் இருக்காரு, இவர் 75 கிலோமீட்டர் போறாரு. ஆனா இதுல வந்து வித்தியாசம் வந்து 5 கிலோமீட்டர் தான். ஒரு ஹவர்ல எவ்வளவு வித்தியாசம்? 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் ஆகுது. ரைட்? பாருங்க, ஒரு ஹவர்ல நல்லா பாருங்க, இவர் 70 கிலோமீட்டர்னா இவர் 75 கிலோமீட்டர். நல்லா பாத்துங்க, 75 75னா இங்க 40 இருக்குமா இல்லையா? ரைட். அப்ப மிச்சமா 35 தான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வித்தியாசம் இருக்க போகுது. ரைட்? ஆகவே ஒரு ஹவர்ல 5 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். ஏன்னா இவர் 70ல போறாரு, இவர் 75ல போறாரு. 5 கூட வந்திருப்பாரு தானே? ரைட்? இதுல நீங்க கணக்கு சமன்பாடுல போட்டு கணக்கு செய்ய போனீங்கன்னா லேட் ஆகும். அதனால இதை ஈஸியா செய்யலாம். ஒரு ஹவர்ல 5 கிலோமீட்டரை பிடிக்கிறாருன்னா அது போயிருக்காரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம். ரைட்? ஏற்கனவே இவர் இருந்துச்சு 40 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ரைட்? அப்ப ஒரு ஹவர்ல 5 கிலோமீட்டர்னா 40 கிலோமீட்டர் பிடிக்கிறதுக்கு எத்தனை ஹவர் எடுத்திருக்கும்? 8 ஹவர் எடுத்திருக்கும். ரைட்? இப்படித்தான் இதை நீங்க சமன்பாடுல போட்டு செய்யறதா இருந்தா அது இது வந்து உண்மைக்குமே பிள்ளைகள் ஏலவெல்ல பிசிக்ஸ்ல உள்ள கணக்கு ஒண்ணு. ரைட்? இதை நீங்க சமன்பாடுல போட்டா அது பிசிக்ஸ் படிச்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரைட்? இதுக்கு சமன்பாடுலாம் தேவையில்ல, நல்லா யோசிச்சா விட எழுதணும். இவர் ஒரு ஹவர்ல 70 கிலோமீட்டர் போறாரு, இவர் ஒரு ஹவர்ல 75 கிலோமீட்டர் போறாரு. அது வித்தியாசம் எவ்வளவு? ஒரு ஹவர்ல ரெண்டு பேருக்கு இடையில உள்ள வித்தியாசம் 5 கிலோமீட்டர். அப்ப எழுது 5 கிலோமீட்டர். ஒரு ஹவர்ல ரெண்டு பேருக்கு இடையிலான வித்தியாசம் வந்து 5 கிலோமீட்டர். ஆரம்பத்திலேயே 40 கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இருந்திருக்கு. 40 கிலோமீட்டர் வித்தியாசம் இருந்திருக்கு. ஒரு ஹவர்ல 5 கிலோமீட்டர் பிடிக்கிறாரு, அது எத்தனை ஹவர்ல 40 கிலோமீட்டர் பிடிப்பாரு. அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தானே, ஒரு ஹவர்ல 5 கிலோமீட்டர் பிடிச்சா 8 ஹவர்ல 40 கிலோமீட்டர்னா பிரிச்சு விட்டீங்கன்னா 40 கிலோமீட்டரை 5 பிரிச்சு விட்டீங்கன்னா 8 ஹவர் இருக்கும். ரைட்? இப்படி செய்யணும். ஓகே பிள்ளைஸ், இது உங்களுக்கு செய்யறதுக்கு லேசா இருக்கும். பாருங்க பாப்போம். இப்ப நான் அடுத்து வேற ஒரு கணக்கு இந்த மாதிரி கொடுத்தா செய்ய இயலுமான்னு பாருங்க. ரைட்? சார். சொல்லுங்க. எது யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. அடுத்து நான் கணக்கு ஒன்று பாரு. 8 ஹவர் நிறைய பேர் சொல்லியிருக்கனால பிரச்சனை இல்லை. ரைட்? அவ ஒரு பெரிய கணக்கு ஒன்று செஞ்சிருக்கீங்கன்னா ரைட். இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா எக்ஸாமுக்கு வரும். ரைட்? அதே மாதிரியே ஒப்பணும். ரைட்? அதே ட்ரெயின், அதே எக்ஸ் ட்ரெயின், இது வழிகிற ட்ரெயின். இப்ப ரெண்டு பேருக்கு உள்ள தூரம் வந்து 50 கிலோமீட்டர். ரெண்டு பேருக்கு இடையிலான தூரம் வந்து 50 கிலோமீட்டர். இவர் வந்து 120 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறாரு, இவரு 130 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறாரு. ரைட்? அவர் வேகத்துல போறாரு. ரைட்? எனக்கு சொல்லுங்க பாப்போம், இருவரும் சந்திக்கிறதுக்கு எத்தனை ஹவர் எடுக்கும்? ரைட்? இதே கேள்விதான். நம்பர் 5 ஹவர் சார். 5 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸ் சார். ரைட்? முதல்ல கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. 5 ஹவர் சார். ரைட், ஓகே. ரைட், விளங்கு தானே உங்களுக்கு? அதாவது இவர் ஒரு ஹவர்ல 120 கிலோமீட்டர் போவார். இவர் ஒரு ஹவர்ல, இவர் எக்ஸ் சைட், இவர் ஒய் சைட், இவர் ஒரு ஹவர்ல 130 கிலோமீட்டர் போவார். ரைட்? ஆகவே இவர் வந்து 10 கிலோமீட்டர் பிடிக்கிறார். இவர் ஒரு ஹவர்ல 10 கிலோமீட்டர் என்ன செய்யறாரு? இவரை பிடிக்கிறதுக்கு பயணம் செய்யறாரு ஒரு ஹவர். ரைட்? ஆகவே இவங்களுக்கு இடைவெளி இருக்கு 50 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒரே அளவு போறோம்னா அது 5 ஹவர் இருக்கு. ரைட்? இப்ப நீங்க இப்படி ஒரு கணக்கு வரக்குள்ள வாசிச்சு படத்தை போட்டுட்டு பட்டுன்னு நீங்க விடை எழுதத்தான் இருக்கும். ரைட்? உங்களை போட்டு செய்த வழியெல்லாம் செஞ்சு பெரிய
அளவு யோசிக்கிற மாதிரி வராது. இப்படி யோசிச்சு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் பிள்ளைகள் உங்களால 45 நிமிஷத்துல என்ன செய்யலாம், அந்த இதுல 25 கணக்கு செய்யலாம். ரைட். அப்ப இதுக்கான பெரிய பெரிய ரொம்ப லாங்கா போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரைட். அடுத்து பாருங்க, வாட்ஸ்அப் பாருங்க, இன்னொரு கணக்கு ஒன்று அனுப்புறேன். ரைட். அனுப்பிட்டே பாருங்க. திருடன் ஒருவன் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகின்றார். திருடன் வந்து மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகின்றார். 100 மீட்டர் பின்னிலிருந்து துரத்தும் காவலர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம்னு கேட்கறாங்க. பாருங்க பாபு. गीतमा अनित साथी स्टार्ट करूँ मुंदाले क्लास है. சார் 50 ஹவர்ல சார் 50 மீட்டர். 50 என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? திருடன் ஒருவன் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகின்றான். திருடன் வந்து திருடன் மணிக்கு 8 கிலோமீட்டர் அவர் ரைட், அதான் தப்பி ஓடுகின்றான். ரைட். 100 மீட்டர் பின்னுக்கு இருந்து ரைட், 100 மீட்டர் 100 கிலோமீட்டர் 100 கிலோ 100 மீட்டர் ரைட், 100 மீட்டர் பின்னிலிருந்து துரத்தும் காவலர் மணிக்கு 10 கிலோமீட்டர் per hour. அப்ப இங்கே காவலர் இருக்காரு. ரைட். இப்படி போடுவோம். காவலர் வேகமா ஓடுறாரு தானே. இவர் 10 கிலோமீட்டர் per hour ரைட் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம், எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ரைட். இங்க ஒரு சிக்கல்னா 100 மீட்டர் கிலோமீட்டர் கொடுத்துட்டா ரைட் ஓகே. இன்னைக்கு வந்து 100 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரைட். கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம், எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. நேரம் எவ்வளவு நேரத்தில் பிடிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இப்ப சொன்னதுல இருந்து விஷயத்தை எடுங்க. சொன்னதுல இருந்து விஷயத்தை எடுத்தீங்கன்னா சரி. எத்தனை நிமிடம், இது சின்ன அளவு தானே பிள்ளைகள், ஒரு அவர் கணக்கு ஓட மாட்டாங்களே திருடனை பிடிக்கிறதுக்கு. அது செயினை பிடிக்கிறது. நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? திருடன் ஒருத்தர் 8 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாரு. பின்னுக்கு வந்து ஒரு போலீஸ்காரர் என்ன செய்யறாருன்னு கேட்டா 100 மீட்டர் பின்னுக்கு இருந்து அவரோட 10 கிலோமீட்டர் அவர் வேகத்துல போறாரு. எப்ப போயிட்டு திருடனை பிடிப்பாரு? இந்த இடத்துல பிடிக்கிறாருன்னு நீங்க திருடனை கை கலவமா பிடிச்சிடாரு இந்த இடத்துல. ரைட்டா? எவ்வளவு நேரத்துல பிடிக்கிறாருன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல வந்து எவ்வளவு நேரத்துல பிடிக்கிறாரு சொல்லிருக்கீங்க. 5 செகண்ட். பார்ப்போம். இப்படிதான் பிள்ளைங்க கேள்வி வர்றது இப்படித்தான். ரைட்.
ரைட் 20 செகண்ட் சொல்லிருக்கு. செகண்டா நிமிடமா என்னன்னு சொல்லுங்க. கிறிஸ்டன் சொல்லியிருக்காரு 50 செகண்ட். மூன்று நிமிடம் ஆயின்னு சொல்லியிருக்கீங்க. ரைட் பாப்போம்னா ரைட் பாப்போம்னா கொஞ்சம் கணக்கு இருக்கு. கதி கதி சம்பந்தமா நிறைய கணக்குகள் இருக்கு. ரைட் உங்களுக்கு அதுக்கு பேப்பர் தனியா செய்யக்குள்ள நான் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த எக்ஸாம் முடியதான் தனியா ஒவ்வொரு செப்டருக்கு தனியா பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன். அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு ரெடியா இருக்கக்குள்ள கேட்டா உங்களுக்கு அதை நான் விளங்கப்படுத்துறேன். ஓகே தானே? ரைட் ரைட் பார்ப்போம். ரைட் பாருங்களேன். இப்ப திருடன் 8 கிலோமீட்டர் ஓடுறான்னா திருடன் வந்து என்ன செய்வாருன்னா ஒரு ஹவர்ல 8 கிலோமீட்டர் என்ன செய்வாரு ஓடுவாரு. ரைட் போலீஸ் வந்து இந்த காவலர் வந்து ஒரு ஹவர்ல 10 கிலோமீட்டர் ஓடுறாரு. ரைட் அப்ப அவரை நெருங்குறாரு ஒரு ஹவர்ல 2 கிலோமீட்டர் தான் நெருங்குறாரு. அப்படித்தானே? ஒரு ஹவர்ல 2 கிலோமீட்டர் நெருங்கிடுவாரு. அதாவது திருடன் போலீஸ் 2 பேருக்கு நடுவில் 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தா அவர் ஒரு ஹவர்ல புடிச்சிடுவாரு. ரைட் அதானே அர்த்தம். இங்க பாருங்க, திருடன் ஒரு ஹவர்ல 8 கிலோமீட்டர் போறாரு. காவலன் வந்து ஒரு ஹவர்ல 10 கிலோமீட்டர் போறாரு. ரைட்டா? ரைட் அப்படி போகக்குள்ள ஒரு வித்தியாசம் எவ்வளவு பாருங்க, 2 கிலோமீட்டர் வித்தியாசம். அப்ப திருடனுக்கும் போலீஸ்க்கும் 2 கிலோமீட்டர் தூரம் இருந்தா என்ன செய்வாரு ஒரு ஹவர் அதே மாதிரி ஸ்பீட்ல ஓடினாருன்னா ஒரு ஹவர்ல பிடிச்சிடுவாரு. ரைட் ஆனா இங்க அவ்வளவு பெரிய தூரமால இல்ல. ரைட் பாருங்க, அதாவது ஒரு ஹவர்ல 2 கிலோமீட்டர் தூரம் பிடிக்காது. இங்க வந்து 100 மீட்டர் தான் நமக்கு டிஸ்டன்ஸ். 100 மீட்டர் தான் இருக்கு. ரைட்டா? அதாவது இதை நான் வந்து அதற்கு சான்ஸ் பாருங்க. ரைட் ஒரு ஹவர் வந்து 60 நிமிடம். 60 நிமிடத்துல 2 கிலோமீட்டரை 2000 மீட்டர்னு போடும். ரெண்டு ஒண்ணு தானே கிடையாது. ஒரு ஹவர்ல 2 கிலோமீட்டர் தூரத்தை அவர் ஓடி பிடிப்பாரா இருந்தா நெருங்குவாரா இருந்தா 60 நிமிடத்துல 2000 மீட்டரை பிடிப்பாரு. ரைட் இப்ப போடுங்க. ரைட் இப்ப பாருங்க நீங்க செய்த வேலை. ரைட் நல்லா பாத்தாங்க. 2000 மீட்டர் தூரத்தை 60 நிமிடத்துல பிடிக்கிறாரு. 2000 மீட்டர் தூரத்தை 60 நிமிடத்துல என்ன செய்யறாரு பிடிக்கிறாரு. 100 மீட்டர் தூரத்தை எத்தனை நிமிடத்துல பிடிப்பாரு. ரைட் இங்க பாருங்க, 2 செய்வார் 2 செய்வார் இங்க ஒரு செய்வார் இங்க ஒரு செய்வார். ரைட் 2ஐயும் 6 சொல்லுங்க 3 நிமிடம். ரைட் ஆக இதுக்கான ஆன்சர் வந்து 3 நிமிடம். ரைட் பாருங்க, சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ரைட் கணக்குல ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. ரைட் நல்லா பார்த்து பார்ப்போம். இது விளங்குதா? இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. இந்த இடம் ஒரு ஹவர்ல இது 2 கிலோமீட்டர் நெருங்குவார் தானே. 60 நிமிடத்துல 2000 மீட்டர் நெருங்குறாரு. 60 மீட்டர்ல 60 நிமிடத்துல 2000 மீட்டர்னா 100 மீட்டர் நெருங்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இன்னைக்கு ஒரு ரைட் இங்க 100 மீட்டர் ஆகுதுன்னா என்ன செய்யணும்? என்ன செஞ்சிருக்கோம்?
2000னா எத்தனை பிரிக்கிறதா 100 வந்திருக்கும் பாருங்க 100 வரணும்னா எத்தனை பிரிப்போம் 20 பிரிப்போம்னா ரைட் அதே மாதிரி இதை 20 பிரிக்கிறோம் இந்த விகிதம் மாதிரி இப்படி செஞ்சாலும் ஓகே தான் இதை 20 பிரிச்சா 100 இதை 20 பிரிச்சா 60 20 பிரிச்சா 3 ரைட் ஆகவே 3 மில்லி அதை எப்படி செய்யலாம் இப்படி போட்டு செய்யலாம் ஆனா இந்த மெத்தட பழகுனீங்கன்னா 2000 மீட்டரை போறதுக்கு தான் 60 நிமிடம் தான் 100 மீட்டரை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு ரைட் இப்படி எழுதுனீங்கன்னா ரைட் ஓகே ஓகே பிள்ளைகள் இந்த மாதிரி கொஞ்சம் கணக்குகள் செஞ்சு பார்ப்போம் நான் கொஞ்சம் அனுப்புறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கணக்கெல்லாம் இருந்தா நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க கேளுங்க